ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நாள் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி இது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம், வசனங்கள் 24 துவங்கி 27 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம், வசனங்கள் 24 துவங்கி 27 வரை உள்ள வசனங்கள். இயேசு சொன்னார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தினுடைய கன்க்ளூஷன். ஏராளமான மக்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சொன்னதுதான். வசனத்தை கேட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். கேட்டவர்கள் பாக்கியவான்களா? பாக்கியவான்கள். ஆனால் கேட்டவர்களை இரண்டாக இயேசு கிறிஸ்து பிரிக்கிறார். வசனத்தை கேளாதவர்களை பற்றி இங்கே எதுவும் சொல்லலை. வசனத்தை கேட்டவங்களை 2 வகையாக பிரிக்கிறார். 2 பேரும் வசனத்தை கேட்டாங்களா? கேட்டாங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு 24ஆம் வசனத்தில் சொல்றாரு. 26ஆம் வசனத்துலையும் என்ன சொல்றாரு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. 2 பேரும் கேட்டாங்க, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், கேட்டு அதன்படி செய்யாதவர்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி வாழாதவர்கள். இப்படி ஆண்டவர் 2 வகையாக பிரிக்கிறார். இதில் வெளியில் இருக்கிறவங்களே வரல, உள்ள இருக்கிற நம்மளை பற்றி மட்டும்தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நம்மை 2ஆக பிரித்து சொல்றாரு. வசனத்தை கேட்குறோம், எல்லாரும் கேட்குறோம். கேட்கிறவர்கள், வசனத்தின்படி வாழுகிறவர்களை பற்றி சொல்றாரு. அவங்களுடைய வாழ்க்கை கற்பாறையின் மேல் அஸ்திவாரமிட்டு கட்டின வீட்டிற்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்கிறார். வசனத்தை கேட்டு அதன்படி வாழாதவர்களை மணலின் மேல் அஸ்திபாரமிட்டு கட்டின வீட்டிற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை வேத வசனத்தினுடைய அதிகாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை வசனம் என்ன செய்யும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இங்கே என்ன செய்யுன்றதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்திருந்தால் வெள்ளம் வராதுன்னு சொல்லலை, புயல் அடிக்காதுன்னு சொல்லலை. புயல் அடிக்கும், வெள்ளம் வரும், ஆனால் அது ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொன்னார். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய பலனையும் கிருபையையும் ஆண்டவர் அதன் வழியாக நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார். திருச்சபையினுடைய சரித்திரத்தில்
நம்முடைய திருச்சபையாக நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபையினுடைய சீர்திருத்தத்திற்கு அடிப்படையாக அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம், வேத புத்தகத்தை மக்களுடைய மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்து அதை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அவர்களை வழிநடத்தினது தான். சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் என்ற மனிதனால் உண்டானது அல்ல. வேத வசனத்தை மொழிபெயர்த்து கையில் கொடுத்த உடனே எல்லாரும் வாசிச்சுட்டு அவங்க கேட்ட காரியம், என் நம்பிக்கை தப்பா இருக்கே, இதுவரைக்கும் நான் நம்பி இருந்தது வசனத்திற்கு எதிராக இருக்குதே, என்ன செய்யறது? நம்பிக்கையை மாத்திக்கணும். இதுவரைக்கும் நான் செய்தது வசனத்திற்கு விரோதமாக இருக்க, என்ன செய்யணும்? என் செயலை மாத்திக்கணும். அப்படி வேத வசனம் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்ல, திருச்சபையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னையா நீங்க இப்படி சொன்னீங்களே, அன்னைக்கு பைபிள்ல அப்படி போட்டிருக்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்றால், வேத வசனத்தினுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் எதற்கு உண்டு? திருச்சபையினுடைய போதகர்களுக்கு உண்டா? ஊழியர்களுக்கு உண்டா? போப்புக்கு உண்டா? பிஷப்புக்கு உண்டா? பாஸ்டருக்கு உண்டா என்ற கேள்வி எழுப்பின போது அவர் சொன்ன காரியம், ஊழியர்கள் சொல்லுவது தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, திருச்சபை வரலாறே சாட்சி. நிறைய ஊழியர்கள் சில தவறான போதனைகளை திருச்சபையிலேயே போதித்தது திருச்சபை வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஊழியர்கள் தவறாக போதிப்பதற்கோ புரிந்து கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் எதற்கு உண்டு? ஊழியர்களுக்கு இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் திருச்சபையில் மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த மாற்றம் என்னன்னா, போதகர் பிரசங்கிக்கணும். என்ன பிரசங்கிக்கணும்? வேத வசனத்தை பிரசங்கிக்கணும். என்னுடைய கருத்துக்களையோ என்னுடைய ஒப்பீனியனையோ சொல்ல வேண்டிய இடம் அல்ல இந்த புல்பிட். வேத வசனத்தை அறிவிக்கவும் விளக்கவும் புரிந்து கொள்வதற்கும் போதிப்பதற்குமான இடமாக திருச்சபையினுடைய பிரசங்க பீடத்தை சீர்திருத்த சபைகள் பயன்படுத்த துவங்கின. சீர்திருத்தம் எங்கிருந்து வந்துச்சு? வேத புத்தகத்திலிருந்து வந்துச்சு. வேத புத்தகத்தை விளங்கி கொண்டதில் இருந்தது. அப்போ ஊழியர்கள் சொல்லுவது தவறாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் அவர் இப்படி சொன்னார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணணும். சரிங்களா? அப்ப நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அஸ்திபாரமாக இருக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தையே. இரண்டாவது காரியம், நம்மை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் திருச்சபை பாரம்பரியத்திற்கு உண்டா? ஆயிரக்கணக்கான ஆண்டு பாரம்பரியம் உண்டு நம்முடைய சபைக்கு. லுத்தரன் சபைக்கு 500 ஆண்டு கால பாரம்பரியம் இருந்தால் கத்தோலிக்க சபைக்கு 2000 ஆண்டு கால பாரம்பரியம் உண்டு. இந்த பாரம்பரியத்திற்கு என்னை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் உண்டா அப்படின்னா யோசிக்கணும். ஏன்னா இந்த பாரம்பரியம் நிறைய தவறான காரியங்களையும் உள்ளடக்கியது.
பாரம்பரியத்தில் நிறைய தப்பான காரியத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாரம்பரியத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய தவறுகளை மாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே பாரம்பரியம் நல்ல பாரம்பரியமும் உண்டு, கெட்ட தவறான பாரம்பரியமும் உண்டு, வசனத்துக்கு எதிரான பாரம்பரியமும் உண்டு. பாவ மன்னிப்பு சீட்டு கூட அந்த பாரம்பரியத்தில் இருந்த ஒரு அங்கம்தான். அதனால் பாரம்பரியம் என்னை வழிநடத்தக்கூடிய நிலையில் இல்லை, கடவுளுடைய வார்த்தையே என்னை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே யூதர்கள் கூட பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை விட்டுவிட்ட காரியங்களை பற்றி சொல்கிறார். அவங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன உங்கள் சீஷர்கள் கை கழுவுறது இல்லை, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதை பற்றி சொல்லலை, அது வந்து ஒரு செரிமோனியல் கிளென்சிங், அதை பற்றி அவங்க கேட்குறாங்க. நாங்கள் பண்ணுகிற அந்த சடங்குகளை எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லையே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அது தப்பு இல்லை, ஆனால் இந்த மனித பாரம்பரியத்தை நீங்கள் பற்றி கொண்டு தேவனுடைய கட்டளையை வியர்த்தமாக்கிட்டீங்க. எது முக்கியம்? மனித பாரம்பரியம் அல்ல, கடவுளுடைய வார்த்தையே முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களை கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். அப்ப என்னை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் பாரம்பரியத்திற்கு உண்டா? இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கே உண்டு. மூன்றாவது ஒரு காரியம், என்னை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் அனுபவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்சஸ்க்கு இருக்குதா? அநேக நேரத்தில் நம்மில் அநேகருக்கு நல்ல அனுபவங்கள் உண்டு, ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. ஆனால் இந்த அனுபவங்கள் நபருக்கு நபர் வித்தியாசப்படும். என்னுடைய அனுபவம் வேற, உங்களுடைய அனுபவம் வேற. என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அனுபவம் நபருக்கு நபர் வித்தியாசப்படும். சிலருக்கு எந்த விதமான அனுபவமே இருக்காது. ஆகையினாலே நம்மை அனுபவங்கள் வழிநடத்த முடியாது. அனுபவங்கள் தவறாகவும் இருக்கலாம். உபாகமத்தில் 13ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். கவனிச்சிங்களா இந்த வசனத்தை? இங்கே இந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதா ஏமாத்தினார்னு சொல்லலை, அற்புதம் செஞ்சார். இவர் அடையாளங்கள் இந்த ஊழியக்காரர்கிட்ட இருந்துச்சு, அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் சொன்னது என்ன? வேற தேவர்களை பின்பற்றி போவோம்னு சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் நடந்தது உண்மை, ஆனால் இவருடைய ஊழியம் தவறு. உண்மையான அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் அது என்னை வழிநடத்த முடியாது. அனுபவத்தை நம்பி நான் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஊழியரை ஏற்றுக்கொள்ள முடியாது. சத்தியம் மட்டுமே, வசனம் மட்டுமே என்னை வழிநடத்த முடியும். என்னுடைய அனுபவங்கள் அல்லது மற்றவர்களுடைய அனுபவங்கள் நம்மை வழிநடத்த முடியாது. அனுபவங்கள் தவறாக இருக்கலாம். ஆகையினாலே முதலாவது நம்ம பார்த்தோம், ஊழியர்கள்
தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய புரிந்து கொள்ளுதலோ, அவர்கள் விளங்கி கொண்டதோ, அவர்கள் விளக்கி சொன்னதோ தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. திருச்சபை பாரம்பரியம் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையோ தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய அனுபவங்கள் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையோ தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. நான்காவதாக, நம்முடைய அறிவு, நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்முடைய ஞானம் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையோ தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம், அதில் ஞானி சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு. 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அவன் புத்தி என்ன சொல்லுது? கரெக்டுன்னு சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? டேஞ்சர்னு சொல்லுது. மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும், தப்பான ட்ராக்கில் கொண்டு போய் விட்டுரும், உன்னை கொண்டு போய் ஆபத்தில், நித்திய அழிவில் கொண்டு போய் சேர்த்துரும். மனிதனுடைய அறிவு சொல்லுது கரெக்டுன்னு, ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது தப்புன்னு. அப்ப என்னுடைய அறிவு என்னை வழி நடத்த முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வழி நடத்த முடியுமா? அறிவு வேணான்னு சொல்லலை, அறிவு தேவை, நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் வேதம் இல்லாமல், வசனம் இல்லாமல் என்னுடைய அறிவோ என்னுடைய புத்திசாலித்தனமோ என்னை சரியான பாதையில் வழி நடத்த முடியாது. ஏசாயா இன்னும் அற்புதமாக அதை பற்றி சொல்லுகிற ஒரு காரியம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், 55:8-9 நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றது, உங்கள் தாட்ஸு என்னுடைய தாட்ஸ் ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறாரு. உங்கள் தாட்ஸ் வேற, என்னுடைய தாட்ஸ் வேற. அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ரெண்டும் வேற வேற மட்டும் இல்லை. உங்கள் தாட்ஸு, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தாட்ஸை விட கடவுளுடைய தாட்ஸு வேறு லெவலில், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அப்படி அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்தவைன்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய அறிவு என்னை வழி நடத்த முடியுமா? இல்லை. கடவுளுடைய வார்த்தையே என்னை வழி நடத்த முடியும். அதனால் இன்னொரு காரியத்தை நான் கொஞ்சம் லேசாக துவக்கி வைக்க வேண்டும் என்று யோசித்தேன். கடவுளுடைய வார்த்தைக்கு ஏன் இந்த அதிகாரம்? ஏன் அவ்வளோ அதிகாரத்தை வேத வசனத்துக்கு நம்ம கொடுக்குறோம்? இல்லை, வேத வசனத்துக்கு இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்துச்சு? என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் டிக்டேட் பண்ணுறதுக்கு, கரெக்ட் பண்ணுறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு? இது மனித வார்த்தையாக இருக்குமானால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுனால இது அவுட்டேட்டடாக இருக்கும், இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். மனிதர்களுடைய ஒப்பீனியன்ஸ், மனிதர்களுடைய ஃபிலாசபிஸ், மனிதர்களுடைய கருத்துக்கள், இது எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நேற்று சொன்னது ஒன்று, இன்றைக்கி சொன்னது வேறு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, டாக்டரு என்ன சொன்னார் என்கிட்ட அப்படின்னா, காலை வெயிலில் நீங்கள் நின்னீங்கன்னா உடலுக்கு நல்லது, வைட்டமின் டி உங்களுக்கு வேணும்னா இளஞ்சூரிய வெயிலில் நிற்கணும்னு சொன்னார்.
ஆனால் போன மாதம் நான் டாக்டரை பார்த்தபோது அவர் சொன்னார், இல்லை 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தான் வெயிலில் வைட்டமின் டி நிறையா இருக்குதுன்னு சொன்னார். நான் கேட்டேன், இல்லை டாக்டர் எங்கள் தாத்தா அப்படி சொன்னார் அப்படின்னு. டாக்டர் சொன்னார், அது தாத்தா காலத்தில், இப்போ அது இல்லை. இப்போ என்னது 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ள. நான் உடனே கூகுளில் எடுத்து பார்த்தேன், கூகுள்லேயும் அதான் போட்டிருந்துச்சு. சன்லைட்டு எக்ஸ்போஷர் எப்போ இருக்கணுமா, காலை 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே. ஏன் அன்னைக்கு தாத்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு? அதுதான், அது தாத்தா சொன்னது அந்த காலத்து கண்டுபிடிப்பு. இப்போ அட்வான்ஸாக டெக்னாலஜி வந்தோன்னே எல்லாம் சயின்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது மனிதனுடைய கருத்துக்கள். ஆனால் இது மனிதனுடைய கருத்துக்கள் இல்லை, இது ஆண்டவருடைய வார்த்தை. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறதுனால இது ஒரு நாளைக்கு அவுட்டேட்டடாக இர்ரெலவெண்ட்டாக ஆகவே ஆகாது. நம்ம அப்பாவுக்கும் இது தான் கடவுளுடைய வார்த்தை, தாத்தாவுக்கும் இது தான், நம்ம பேரனுக்கும் இது தான். இது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, இது மனித வார்த்தை அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. இன்னைக்கு பிரச்சனையே அங்கே தான். வேத வசனத்தை கடவுளுடைய வார்த்தையாக நான் பார்த்துட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை மாறிடும், என்னுடைய எண்ணங்கள் மாறிடும், என்னுடைய நம்பிக்கை மாறிவிடும், ஏன் நம்ம திருச்சபையே மாறிடும். அன்னைக்கு திருச்சபையில் வந்து சீர்திருத்தத்துக்கு யார் காரணம்? வேதம் தானே காரணம். இன்றைக்கி அதே திருச்சபை தான் ஏன் அந்த சீர்திருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, எனக்கு சொல்லி கொடுத்தவர் அப்படி சொல்லித்தரல. எனக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தவர் இதை மோசே எழுதினாரானே தெரியலன்னு சொன்னார். ஆதியாகமும் யாத்திரையாகமும் உபாகமும் எண்ணாகமும் இதெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னா, அது ஒரு பெரிய டிஸ்பியூட் அப்படின்னு அவர் சொன்னார். நான் தப்பாக சொல்ல, அது இறையியல் கல்வி. ஆனால் நான் அதுக்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம், நான் அதை நம்ப கூடாது என்று தீர்மானித்தேன். அதனால் அவங்க சொன்னதை நான் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றது தான் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து கவனிக்க ஆரம்பித்த போது நான் கண்டுபிடித்த காரியம் எனக்கு உபயோகமாக இருந்துச்சு. என் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அது அவசியமானதாக இருந்தபடினால ஐ சோஸ் டு பிலீவ் டிஃப்ரெண்ட் டாக்டரின். என்ன, இது கடவுளுடைய வார்த்தை தான். மோசே எழுதினாரா எழுதலையான்றதுல எனக்கு தேவையே இல்லை. யார் எழுதினாலும் சரி, அது கர்த்தர் மோசையை கொண்டு எழுதியிருக்கலாம், அல்லாவிட்டால் வேறு யாரையோ கொண்டு எழுதியிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது கடவுளுடைய வார்த்தை என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தைன்னு நான் நம்பினாதான் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி இது இர்ரெலவெண்ட், அவுட்டேட்டட். சில வேத வசனங்களை மாத்திரம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டில்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி முடிச்சிடுறேன். எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி. கவனிச்சிங்களா? எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை பற்றி இவர் என்ன சொல்றாரு? எரேமியாவுடைய வாயினால கர்த்தர் சொன்ன வாய் யாருக்கு சொந்தம்? எரேமியாவுக்கு சொந்தம். அது மூலமாக வந்த வார்த்தை யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அதனால தான் இந்த எரேமியா புத்தகம் முழுசு எழுதும் போதெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சொன்னது எரேமியா தான், ஆனால் அவர் என்ன சொன்னார்? என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னார். எரேமியா எங்கேயாவது எரேமியா சொல்லுகிறான்னு சொன்னாரா? நான் சொல்லுகிறேன்னு சொன்னாரா? சொல்லலை. சொன்னது என்னமோ எரேமியா, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் என்ன சொல்லி சொல்கிறாரு? என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, எரேமியாவுடைய வாயை கர்த்தர் யூஸ் பண்ணார். அப்போ எரேமியா புத்தகத்தில் இருக்கிறது எரேமியாவினுடைய வார்த்தைகள் அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார்.
அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. யார் சொல்றா? தாவீது சொல்றார். தாவீது என்ன சொல்றாருங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். பேசினது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். பேசினது யாரு? தாவீது. தாவீது பேசினாரா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசினாரா? பேசினது கர்த்தருடைய ஆவியானவர், பயன்படுத்தினது தாவீது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் தாவீதுடைய வார்த்தைகளா கர்த்தருடைய வார்த்தைகளா? கர்த்தருடைய வார்த்தை, சந்தேகமே இல்லை. அப்ப புதிய ஏற்பாட்டிலையும் இதே போன்ற காரியங்களை நம்ம கவனிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்ன சொல்றாரு பவுல்? கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு? நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது அதை பவுலுடைய வார்த்தையா நீங்க பார்க்கல, அதுக்கு பதிலாக நீங்க எப்படி பார்த்தீங்க? தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பவுல் என்ன சொல்றாரு? அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்ப பவுலுடைய வார்த்தை பவுலுடைய வார்த்தையா கடவுளுடைய வார்த்தையா? சந்தேகமே இல்லை, கடவுளுடைய வார்த்தை தான். அப்ப இதை கடவுளுடைய வார்த்தையாக நான் பார்க்கும் பொழுது அது அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. தீமோத்தேயுனுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலும் கிரேக்க வேதாகமத்திலும் இருக்கிற ஒரு காரியம், கடவுள் தம்முடைய ஆவியை வார்த்தைகளில் ஊதி இருக்கிறார். எப்படி ஆதாம ஒரு களிமண்ணில் செஞ்சுட்டு அவனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதுனாரோ, அதே போல கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதை கடவுளுடைய வார்த்தையாக நான் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, கடவுளுடைய வார்த்தையாக அது நமக்குள்ளாக தேவ வல்லமையினாலே மாற்றங்களை கொண்டு வர துவங்கும். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காவலருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு காவலர். ஒரு நீதிபதியினுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர் ஒரு நீதிபதி. கடவுளுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர் கடவுள். ஆகினாலே இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு உச்சக்கட்ட அதிகாரம் உண்டு. எல்லார் மேலும் எல்லாருடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கவும் வழிநடத்தவும் கூடிய அதிகாரம் கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆகினாலே இந்த அதிகாரமுள்ள கடவுளுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய நம்பிக்கையை மாற்றி அமைக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும். அதற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த மேலான அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபைகளை கொண்டு வந்த மாற்றம் இந்த வசனத்தினால் உண்டான மாற்றம். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆராதனைக்கு பேர் என்ன? திருப்பலி, மாஸ்.
ஏன்னா பீடம் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் லுத்தரன் திருச்சபையில் பீடத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்தது புல்பிட். ஏன்னா இது உயரமாக, பீடத்தை விட உயரமாக அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் பாஸ்டர் பெரிய ஆள், அவரை தூக்கி உயரமான இடத்துல நிற்க வைக்கணுன்றது இல்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு ஆலயத்தில் முன்னுரிமை, முதல் முக்கியத்துவம். வசனம்தான் என்னையும் உங்களையும் வழி நடத்தணும். நம்முடைய நம்பிக்கையை மாற்றி அமைக்க, நம்முடைய நடத்தையை மாற்றி அமைக்க, நாம் செய்கிறது எல்லாவற்றையும் கடவுளுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத வல்லமையுடைய தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தையின்படி அமைந்திருக்கிறதா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் உம்மை தூத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிகாட்டுதலில் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையை நீர் நடத்தி வந்ததற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபை ஊழியர்கள், பாரம்பரியங்கள், அனுபவங்கள், அறிவு எல்லாம் தவறாக இருந்தாலும், இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும், தவறுவதற்கான வாய்ப்பே இல்லாத கடவுளுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி நடக்க, எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய அனுபவம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் உடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்பட, உடைய வார்த்தையினாலே ஆராய்ந்து பார்க்கப்பட்டு சரியானவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.